ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் செய்ய போறோம். இது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். அதிலும் குறிப்பா பெண்கள் கட்டாயமா சாப்பிட வேண்டிய சட்னி இது. அந்த ஹெல்த்தியான சட்னி என்ன, அது எப்படி செய்யுது அப்படிங்கறத பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு கடாயில 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 கப் அளவு கருப்பு உளுந்து இதுல சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. முழு உளுந்தா இருந்தாலும் சரி, உடைச்ச உளுந்தா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தோலோட எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து வேண்டாம். கருப்பு உளுந்துல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், அயன் சத்து நிறைய இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எலும்புகளை பலப்படுத்தி நல்லா வலிமை தரக்கூடிய சத்தும் நிறைய இருக்கு. கருப்பு உளுந்தோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் கருப்பு உளுந்துல கஞ்சி ரெசிபி செஞ்சிருப்பேன். அந்த வீடியோல உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதனால இந்த வீடியோல சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் மேல கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உளுந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு. இது தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்திக்கலாம். நம்ம எண்ணெய் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்த வேண்டாம். உளுந்து ஃப்ரை பண்றதுக்காக எண்ணெய் சேர்த்திருந்தோம் இல்லைங்களா, அதுவே கடாயில கொஞ்சம் இருக்கு, அதுவே போதும். இது கூட 8 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். காஞ்ச மிளகாய் 8 சேர்த்திக்கிறேன். இது சின்ன மிளகாய் இருக்கிறதுனால நான் 8 சேர்த்திக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. பெருசா இருந்தா ஒரு 4-5 சேர்த்தினாலே போதும். ஒரு பிடி கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் உளுந்து எடுத்து வச்சிருந்தீங்களா, அந்த பிளேட்ல இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இது பிளேட்ல எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஃப்ரை பண்ண உளுந்து, சீரகம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 1/2 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்திக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாம், இது கெட்டியா அரைக்கணும், அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். தண்ணி கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி கெட்டியா நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டோம். இந்த சட்னி வந்து பாத்தீங்கன்னா தாளிக்க வேண்டியதில்லை. இப்படியே துவையல் மாதிரி சாதத்துல போட்டு சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.